பிரைஸ் லார்ட். சோத்திரம். சரி, இந்த நாளில் தொடர்ந்து ஜெபிச்சுக்கோங்க. சபைக்காக, ஊழியத்துக்காக ஜெபிங்க. சோத்திரம். ஒரு சிலர் பலவீனப்பட்டு சாரால் சகோதரிக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அவங்களுக்கு சகாயம் செய்யணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த நாளில் நாம் ஒரு தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். கர்த்தர் தரும் மேன்மையான உயர்வுகள் என்ற காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இது என்னென்னா ஆவிக்குரிய முக்கியமான நமக்கு வர வேண்டிய நமக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஒரு ஜெயமான வாழ்க்கை குறிக்கிறது என்று பார்க்குறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இந்த முதல்ல என்னென்னா கர்த்தர் தரும் மேன்மையான உயர்வுகளில் ஒன்று, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டதான அந்த கிருபைகளை, பலனை, வல்லமையை நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். தன் பாவங்களை, பழைய ஏற்பாட்டில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் ஒருவரும் வாழ்வடைய முடியாது. அறிக்கை செய்து என்ன செய்யணுமா? விட்டுவிட வேண்டும். சோத்திரம். அப்போ என்ன செய்யப்பட்டிருக்குது? அதே வேளையில் கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு வார்த்தையை வாசித்தோம்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாடும். எரேமியா 5:25 சோத்திரம். பாருங்கள், அந்த எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்கிறத பாருங்கள், வாசிக்கலாம். சோத்திரம். பாருங்கள், என்ன செய்யுமா? மனுஷனுடைய அக்கிரமங்களும் பாவங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரமங்கள் இவைகளை உங்களுக்கு விலக்கி, வரக்கூடிய நன்மைகளை விலக்கி, அல்லது பாவம் இல்லாத ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்வது? இடையூறாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? என்ன காரியம்? 2 காரியம் வாசிக்கலாம். பார்த்தீங்களா? சோத்திரம். இப்போ இந்த பாவங்களும் அக்கிரமங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை என்ன செய்ய மாட்டேங்குதான்? வரவிடாமல் தடுக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே தான் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிறிஸ்து மூலமாக நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் வாழுகிறதுனால சோத்திரம் நமக்கு விரோதமாக உலகம், மாமிசம், பிசாசுகள் போராடுகிறது. கண்களின் நிச்சை, மாம்சத்தின் நிச்சை, ஜீவனத்தின் பெருமை என காரியங்கள் போராடுகிறோம். ஆகவே இவைகளில் நமக்கு தேவனுடைய உத்தாசையோடு கூட நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே நம்ம வாசித்த 1 யோவான் 3:9 என்ன சொல்லுதுன்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். இந்த வசனம் புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். மறுபடியும் வாசிக்கலாம். தேவனால் பிறந்த எவனும், இங்கே ரட்சிக்கப்பட்டு மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு சோத்திரம் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது என்ற விசுவாசத்தோடு நாம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு சோத்திரம் அவருடைய பந்தியில் பங்கெடுக்கிற எல்லாருமே தேவனால் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. தேவனால் பிறந்த ஒரு பிறப்பு. பெற்றோர்களுக்கு பிறக்கிறது சோத்திரம், அதுவும் தேவ சித்தத்தின்படி தான் பிறந்திருக்கிறோம். அது ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் அது ஒரு பிறப்பு, அது தேவன் நியமித்தது. தேவ சித்தத்தின்படியானது தான். ஆனால் சோத்திரம் ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த ஒரு காரியங்கள் இல்லை. என்ன இல்லை? சோத்திரம் தேவனால் பிறக்கிற அனுபவம் இல்லை. நமக்கு மட்டும்தான் அந்த அனுபவத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு, சபையில் ஆட்ட பிற்பாடு நம்ம பாவம் செய்கிறது இல்லையா அப்படின்னா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். என்னன்னா, பாவம் செய்யாதபடிக்கு வாழ்வதற்கு வேண்டிய பலனை கர்த்தர் தருகிறார். எப்படி தருகிறார்? அவருடைய வார்த்தையின் வல்லமையினாலே அது நமக்கு கிடைக்கிறது. அதை நாம் உறுதியாய் பிடித்து கொண்டு தேவனுக்காக நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று தீர்மானித்து செயல்படும்போது பாவம் இல்லாமல் வாழலாம். அல்லேலூயா. அப்போ அதற்கேற்ற பலனையும் சத்துவத்தையும் கர்த்தர் கொடுக்குறார். ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டியது யார் தான்? என்ன இடத்துல? உங்கள்கிட்ட தான் இருக்குது. சோத்திரம். அப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். என்ன வித்து? வசனமாகிய வித்து. கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனமாகிய வித்து யாருக்குள்ளே இருக்கிறது?
எனக்குள்ள உங்களுக்குள்ள தரித்திருக்கிறது. அப்போ அதுக்கு தான் வேத வசனத்தை அதிகமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாட்டும், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்போ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை அவர் வசனமாகி அந்த வித்தை எங்கே வச்சுருக்கணும்? இருதயத்தில் வச்சுருந்தோம்னா நம்ம பாவம் செய்ய முடியாது. பார்த்தீங்களா? அப்போ பாவம் செய்ய முடியாமல் பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமானா அது யோவான் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்கிறார். அவருடைய வித்து நமக்குள் தரித்திருக்கிறதுனால தேவனால் பிறந்த மனுஷன் பாவம் செய்ய மாட்டான் அப்படின்னா இப்படி சொல்ல போனால் பாவம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். சரி, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவன் வித்து அவனுக்குள் தங்கி இருக்கிறது. மறுபடியும் என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய, எவ்வளோ உறுதியாக சொல்லப்பட்டிருக்குது. அது ஆண்களுக்குன்னு நினைக்காதீங்க, அது பொதுவான வார்த்தை. பாவம் செய்ய மாட்டார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு அர்த்தம். சோத்திரம். இன்னொரு வசனம் இருக்குது பாருங்க. சோத்திரம் அந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சோத்திரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் வசனம். மறுபடியும் இந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டு ஒரு வார்த்தையை பாருங்க. தேவனால் பிறந்த எவரும், எவனுன்ற இடத்துல எவருன்னு போட்டுக்குங்க. அது ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து குறிக்க. எவர்களும் பாவம் செய்ய மாட்டார்கள் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவர்கள், பார்த்தீங்களா? தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்யார்கள் என்று அறிந்திருக்கிறோம்னு சொல்கிறாரு. தேவனால் பிறந்தவர்கள் என்ன செய்கிறாங்களா? தங்களை என்ன காக்கிறாங்க? பாவம் செய்யாதபடி காக்கிறார்கள். அப்போ நான் பாவம் செய்யாதபடி காக்கிறது ஒன்று பலனை கர்த்தர் தருகிறது மட்டும் இல்லை, நாமும் என்ன பண்ணணும்? நம்மை காத்துக்கொள்ள, பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ள நம்ம கவனமாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. தன்னை காக்கிறான். அப்படி தன்னை காத்து கொள்ளும்போது என்ன அடுத்த நடக்குதா? பொல்லாங்கன் பிசாசு, பொல்லாங்கனாகி பிசாசு என்ன அப்படிப்பட்டவர்களை தொட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக தேவனுடையக்காக வைராக்கியமாக வாழுகிற பிள்ளைகளை, சோத்திர வாலிய பிள்ளைகளையோ, சோத்திர இளைஞர்களையோ, சோத்திர சகோதரர்களையோ சோத்திர ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த சபையில் ஐக்கியமாக இருக்கிற ஒருவரையும் என்ன பொல்லாங்கனாகி பிசாசு தொட முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே பொல்லாங்கனாகி பிசாசு தொட முடியாதபடிக்கு நம்மை கர்த்தர் சோத்திர காக்க விரும்புகிறார். ஆக நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதே. அல்லேலூயா. அப்போ வருங்க, அப்போ கர்த்தர் தரும் மேன்மையான உயர்வுகளில் இது ஒரு முக்கியமானது. ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம நாம் பரிசுத்தராய் இயேசுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நாம் தேவ சித்தம் செய்து தேவ ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்து பார்த்திங்கன்னா, கர்த்தரை நம்புகிற வாழ்க்கை. எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை நம்புகிற வாழ்க்கையை வாழணும். நீதிமொழிகள் 28-25 வாசிங்க. கர்த்தரை பார்த்தீங்களா? கர்த்தரை நம்புகிற வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தரை நம்பணும் அப்படின்னு எல்லா தேவைகளுக்கும் பாருங்கள். எல்லா சூழ்நிலையில் மட்டுமில்ல, நமக்கு எவ்வளோ தேவைகள் இருக்குல்ல. ஒவ்வொரு குடும்பம்னா தேவைகள் இருக்குது. ஊழியத்துக்கு தேவைகள் இருக்குது, சபைக்கு தேவைகள் இருக்குது, ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகள் எங்களுக்கு தேவைகள் இருக்குது, விசுவாசி உங்கள் குடும்பத்து பிள்ளைகளுக்கு சந்ததிகளுக்கு தேவைகள் இருக்குது. எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவரையே நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. அதே சமயத்தில் நமக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா காரியங்களையும் கர்த்தரிடத்தில் சொல்லி கர்த்தரே ஜெயம் கொடுக்க முடியாது நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. அவரையே நம்பியிருக்கணும், அவரே சார்ந்திருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சோத்திரம். அடுத்து பார்த்திங்கன்னா மத்தேயு, அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 வசனம் 32 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 30. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். பார்த்தீங்களா? சோத்திரம். ஆக எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று சோத்திரம். நம்ம கவலைப்பட வேண்டாம். அது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறாங்கன்னா ரட்சிக்கப்படாதவங்க, ஆண்டவரை நம்பாதவங்க சோத்திரம் நாடி தேடுறாங்க. இவைகள் தேவை, நமக்கு தேவை என்பதை யார் அறிந்திருக்காரா? பரமபிதா அறிந்திருக்கிறார். வாசிக்கலாம்.
ஆக 31 32 ஆ தேடுகிறார்கள். ஆ வேண்டியவைகள் என்று. பார்த்தீங்களா, நமக்கு குடும்பம்னா என்னென்ன வேணும், ஒரு தொழில், வியாபாரம், வேலை, பிள்ளைகளுடைய படிப்பு, அதுக்கு என்னென்ன எவ்வளோ தேவை, ஃபீஸ் தேவை, எல்லாத்தையும் யார் அறிந்திருக்கிறாரா? கர்த்தரை அறிந்திருக்கிறார், பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே நிச்சயமாக நம்முடைய தேவைகள், நம்முடைய எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நாம் சொல்லி, கர்த்தர் எல்லா தேவைக்கும் ஆண்டவரையே நாம் நம்பியிருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே சார்ந்து இருக்கணும், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். நம்பி இருக்கிறது என்பது என்ன, சார்ந்து இருக்கிறது என்பது என்ன? அவரிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, மன்றாட்டுகளை, ஜெபத்தை ஏறெடுக்கணும். சோத்திரம். ஆகவே அதை நம்பி இருக்கிறவங்க அதைத்தான் செய்வாங்க, அதைத்தான் நம்ம செய்யணும். சங்கீதம் 62:5 பாருங்க, தாவீது தன் அனுபவத்தில் அருமையாக சொல்கிறாரு பாருங்க. என் ஆத்மாவே, பார்த்தீங்களா, சோத்திரம். அவர் ஆத்மாவை பார்த்து அவரே சொல்கிறாரு, என் ஆத்மாவே யாரை நோக்கி அமர்ந்துரு. ஆமாம், அவரை போல ஒரு கடுமையான நெருக்கத்தின் ஊடாக போனவங்க ஒருத்தருமே கிடையாது. பலவித எதிர்ப்பு, பலவித பிரச்சனைகள், அவைகளை மத்தியில் என்ன செஞ்சார்? ஆமாம், சோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தரையே என்ன பண்ணிக்கிட்டு நோக்கி அமர்ந்துருன்றார். அப்போ நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருப்போம். சோத்திரம். ஆமாம், அமர்ந்திருந்து அவரிடத்துல நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கணும். அல்லேலூயா. பாரங்களை மட்டும் தயவுசெய்து சுமந்துடாதீங்க. அது ஹார்ட்டில் பிளாக் உண்டு பண்ணிடுது. பயம், கவலை, சோத்திர, பலவிதமான மனச்சோர்வுகள், மன உளைச்சல்கள். இதுதான் டாக்டர் சொல்கிறது என்ன தெரியுமா? உணவு, அதாவது கொலஸ்ட்ரால் உணவுகளை தவிர்க்கணும். சோத்திரம். அதில் பாதிப்பு ஏற்படுதுன்னா மனக்கவலைகளும், மனப்பாரங்களும், மனச்சஞ்சலங்களும், அதாவது மன உளைச்சலுக்கு இடம் கொடுக்கும்போது என்ன ஆகுமா? ஹார்ட்டில் அடைப்பு உண்டாகுதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர், உங்களுக்கு கூட தெரியும், ஸ்டீபன் தவுக்குமான ஒரு ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரர். சோதரர். அவர் நல்ல இங்கிலீஷ்லாம் இருக்குது, ஒரு நல்ல ஒரு வயது முதிர்ந்த நல்ல அனுபவமான ஊழியக்காரர். அவர் ஐயாவுக்கு 10 அடப்பு. சோத்திரம். இன்னும் அப்போ டாக்டர் கேட்டாங்களாம், நீங்கள் சிகரெட்டை எதுவும் பிடிப்பீங்களா, செயின் ஸ்மோக்கரான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு தான் இவ்வளோ அடப்பு வரும். ஆமாம், சிகரெட்டுலாம் ரொம்ப ஆபத்தானது. சோத்திரம். ஆமாம், ஹார்ட்டில், ஆமாம், இந்த குறிப்பாக இந்த நரம்புகளில் பாதிப்பை உண்டு பண்ணுறதுல அதிகமாக இந்த போத வஸ்துகள் ரொம்ப அதிகமாக, குடி, போத வஸ்துகள் சம்மந்தப்பட்டது. அதனால் அதை நினச்சே பார்க்கக்கூடாது, கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் சோத்திரம் எந்த சூழ்நிலையிலும் அதை அனுமதிக்கவே கூடாது. அடுத்து என்னென்னா, உணவுகளை பாருங்கள். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் பெரும்பாலும் பெண்கள் அதெல்லாம் போய் வெளியே சாப்பிட மாட்டாங்க. ஆனாலும் கூட பெரும்பாலும் கவலைகள், பாரங்கள், மன சோர்வுகள், மன உளைச்சல்கள் தான் என்ன செய்யுது? ஆமாம், பல விதமான வேதனைகளுக்கு காரணமாக இருக்குது. குறிப்பாக 10 அடப்பு அப்போ பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க அவருக்கு. சோத்திரம். பாஸ்டருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி சோத்திரம். அவர் இன்றைக்கி நல்ல ஊழியம் செஞ்சிட்ருக்கிறார். வெளிநாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தார், அது பிற்பாடு இப்போ நல்ல ஊழியம் செஞ்சிட்ருக்கிறாரு. சோத்திரம். அப்போ பாருங்க, வேறு லைன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ஏற்கனவே அந்த இது, அதாவது நரம்புகள் மூலமாக இருதயத்துக்கு போகிற அந்த வாழ்வு, அந்த வாழ்வுகளுக்கு அடைப்பு ஏற்பட்ட பகுதியில் விட்டு வேறு பகுதியில் சோத்திரம் அந்த ரத்தம் போகக்கூடிய காரியங்களை செஞ்சு அப்புறம் அப்படி காரியங்கள் செய்கிறாங்க. எனக்கு சோத்திரம் அப்படியல்ல. சோத்திரம் கையில் இது எனக்கு இந்த மைல்டு அட்டாக் வந்தபோது இந்த கை மூலமாக சோத்திரம் இது நரம்பில் அதை கொண்டு போய் ஹார்ட்டில் அந்த அடப்பு 2 அடப்பு இருந்தது. ஒன்று 100% இருந்தது. அதை கிளியர் பண்ணி சோத்திரம் அதை நசிக்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த இதை வச்சு மறுபடியும் அந்த பிளட் போகிறதுக்கு பண்ணுறாங்க. 30% இருந்தது. அது மாத்திரை மூலமாக கரைச்சிடலாம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி மாத்திரை சாப்பிட்றேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம். ஆமாம், எனக்கு நான் ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டேன். அப்போ எவ்வளோ போராட்டங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்குது, ஊழியத்தில் இருக்குது. சோத்திரம். குடும்ப வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் இருக்குது. ஆமாம், சோத்திரம்.
ஆமாம். அதனால் பல விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். அது ரொம்ப நம்ம இடம் கொடுக்காதீங்க தயவுசெய்து. இது. சோத்திரம். ஆகவே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அதுக்கு தான் வேதம் சொல்லு, கர்த்தரிடத்தில் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமாம், குடும்பம்னா ஒரு சில குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் அது இல்லாமல் இருக்காது. அதற்கு நாம் இடம் அதிகமாக அது நினச்சி சோர்ந்து கவலைப்பட்டு பாரப்படும்போது அதுதான் என்னாகுன்னா ஹார்ட்டில் அந்த சோத்திரம் பாதிப்பு கொண்டு போனது. அந்த சகோதரிக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தது. அப்போ ஒரு சில அவங்க கொஞ்சம் பயந்த சுபாவங்கள்லாம் அவங்ககிட்ட அந்த சகோதரிகிட்ட இருக்குது. அதுதான் பயம், கவலை, மன உளைச்சல். இதுக்கு இடம் கொடுக்காதீங்க தயவுசெய்து. உன்னை எல்லாருக்குமே சொல்கிறேன். சோதனை நாங்களாம் பட்டதுனால சொல்கிறேன் நான். சோதனை இடம் கொடுக்காதீங்க. சோத்திரம். ஏன்னா ஹார்ட்டுக்கு போக வேண்டிய அந்த வால்வெல்லாம் என்னது ரொம்ப சின்னது தெரியுங்களா? அந்த இது சோத்திரம் ரத்தம் போகக்கூடியது. அதனால் அதிகமாக கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை அதிகமாக சாப்பிடாதீங்க. சோத்திரம். சிலருக்கு இந்த பாருங்க இந்த ஆட்டு குடலில் அந்த போட்டியெல்லாம் அதை பார்த்து அதுக்கு அதை பாருங்க சுத்தம் பண்ணி குடலில் என்ன சேரும் தெரியுங்களா? ஆட்டு குடல்லாம் கொழுப்பு அதிகமாக சேரும். அதனால் அதிகமாக என்ன பண்ணக்கூடாது. அது நான் அப்போயே சாப்பிட்றதில்ல நான். சோத்திரம். ஆனாலும் கூட எனக்கு அதே சமயத்தை வீட்டில் கூட கேட்டு பாருங்கள், சிக்கன், மட்டன் இதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது தான். சோத்திரம். வாரத்தில் ஒரு நாள் எதோ சாப்பிட்றது தான். சரி, இந்த அந்த மீன் ஏதோ கொஞ்சம் வறுத்து வைப்பாங்க. அதுவும் ஒரே ஒரு பீஸ் தான் சாப்பிடுவேன். அப்போ அது கூட இப்போ எது மேலே நான்வெஜ் மேலே விருப்பமே இல்லை. வெஜ்ஜிட்டு தான் இப்போ வெஜ்ஜு தான் சாப்பிட்றேன். அதே சமயத்தில் சாப்பிடக்கூடிய வயதுள்ளவங்க சாப்பிடுங்க. ரொம்ப அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, எண்ணெயில் வறுத்ததை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதுதான் கொலஸ்ட்ரால் அதிகம் டாக்டர் சொல்கிறது காரணம் தான். அதனால் சோத்திரம் நல்ல அதாவது அவிச்சது நல்ல குழம்புல போட்டதை பொருள் எதுவுமே சிக்கனோ மட்டனோ சோத்திரம் அது ஒன்றும் அவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்தாது. மீன்லாம் நல்லதுன்றாங்க டாக்டர் சொல்கிறது. சோத்திரம். மீன் வறுக்காத மீனை சாப்பிடுங்க, அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதனை பேர நல்ல காய்கறிகளை, நான்வெஜ்ஜுக்கு பதிலாக காய்கறிகளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் இப்படிப்பட்ட பாதிப்பை தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஆகவே எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். சோத்திரம். சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து 3வது, தாழ்மையுள்ள கீழ்ப்படுதலுள்ள வாழ்க்கை நமக்கு தேவை. ஆண்டவருக்கு கர்த்தருக்கு நாம் தாழ்மையுள்ள கீழ்ப்படுதலுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நாம் ஜெபிக்கிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு யாருக்கு கர்த்தருக்கு நம்ம தாழ்மைப்படணும். அதே சமயத்தில் பெரியவர்கள் முன்பாகவும் நாம் தாழ்மைப்படணும், பெற்றோர்களுக்கு முன்பாகவும் தாழ்மைப்படணும். அதே சமயத்தில் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டிய நாம் வாழ வேண்டியது அவசியம். முதல் கர்த்தருக்கு, அடுத்து சோத்திரம் பெற்றோர்களுக்கு பயந்து நடன்னு இருக்குது. வசனத்துக்கு கர்த்தருக்கு பயந்து நடன்னு சொல்கிற வேலையில் பெற்றோர்களுக்கு பயந்து நட, பெரியவர்களுக்கு பயந்து நீங்கள் யாரை கனம் பண்ணணுமோ, யாருக்கு பயப்படணுமோ அவருக்கு பயப்படுங்க, கனம் பண்ணுங்கன்றலாம் வேதத்தில் இருக்குது. அப்போ தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வருகிற பலன் என்னமா? 3 காரியமா? ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். பாருங்கள், சோத்திரம் நல்லா உயர்த்தப்பட்டவங்களை பாருங்களேன், தாழ்மையாக இருப்பாங்க. சோத்திரம் சாந்தமாக பேசுவாங்க, பொறுமையாக பேசுவாங்க. சோத்திரம் பல அனுபவங்களை கற்றுக்கொண்டு அவங்க இருப்பாங்க. அப்போ நாமளும் கூட அப்படி தான் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தர் தாழ்மையும் கீழ்ப்படுதலுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தருக்கு இடத்துல நாம் அப்படி ஒரு நல்ல ஒரு வசனத்தின்படியான ஒரு காரியங்களை நம்ம செய்யும்போது என்ன நடக்கும்னா, மனுஷரிடத்திலும் நம்ம தாழ்மை பண்ண முடியாதவர்கள்ட்ட தாழ்மையாக நடந்து கொள்வோம். ஏன்னா தாழ்மை உள்ளவர்கள் தான் கர்த்தர் என்ன செய்வாரா? உயர்த்துவார்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சோத்திரம். கீழ்ப்படுதல் தான் நம்மை மேல்படியாக உயர்வுக்கு போடுவதற்கு அது வழிகாட்டுகிறது. அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அது பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் பிடிச்சது என்னென்ன? நீ சோத்திரம் நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லும்போது கீழ்ப்படிஞ்சு போனதை கர்த்தர் பார்த்து சோத்திரம் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். அல்லேலூயா. உன்னை உன் சந்ததியும் பெருக பண்ணுவேன்னு சொன்னார். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே
பெருக பண்ணுவேன்னு வாக்கு கொடுத்தது எப்போ? அந்த சோத்திரம் கீழ்ப்படிந்து அவள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் புறப்பட்டு போனாராம். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போனாரு, கிளம்பிட்டாரு. அது கடைசியில் சரியான இடத்து தான் கொண்டு வந்து சேர்த்தாரு. இடையில கொஞ்சம் ஆறானில் கொஞ்சம் சில காலம் தங்கியிருந்தாலும் அப்புறம் மறுபடியும் காண்பிக்கிற தேசத்துக்கு சோத்திரம், ஆமாம், நீ இன்னும் சேரலை, இப்போ கிளம்பு அப்படின்னாரு. சோத்திரம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாளாகமும் 17ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை வாசிக்கும் போது யோசபாத்தை குறித்து ஒரு நாள் நம்ம பார்த்தோம். சோத்திரம். அவனுடைய காரியங்கள் தாழ்மையும் கீழ்ப்படியில் உள்ள ஒரு மனுஷனாக கர்த்தருக்கு இருந்தபடினால சோத்திரம் பாருங்க, எதற்கெல்லாம் கீழ்ப்படிந்தானா? கற்பனையில் கீழ்ப்படிந்தான். சோத்திரம். தேவனை தேடினான். தாழ்மையுள்ள அர்ப்பணிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன். வாசிக்கலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். பாருங்க, யோசபாத்தோடு கூட கர்த்தர் இருந்ததுக்கு காரணம் என்ன? அவன் பாகால்களை தேடலை. பார்த்தீங்களா? அன்றைக்கி தேவனை விட்டுட்டு பாகால்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்நிய வழிபாடுகளை, அந்நிய சோத்திர அந்த சோதர தெய்வம்ன்று சொல்கிறவைகளை தேடிக்கொண்டிருந்தாங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்களாகிய தேவனுடைய ஜனங்கள் சோத்திர கர்த்தரை தேடுகிறதுல உறுதியாக இல்லாமல் சில பேர் தடுமாட்டத்தில் இருந்தாங்க. சோத்திரம். சில ராஜாக்களே கூட இருந்தாங்க. ஆனால் அந்த யோசபாத் யூதா ராஜாக்களில் தேவனுக்கு பயந்து சோத்திரம் தேவனுடைய வழியில் நடந்த ஒரு மனுஷன். வாசிக்கலாம். பாருங்க, தன் தகப்பனாய் தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளையும் நடந்து பாருங்க. அவன் தாவீது தேவனுடைய காரியங்களில் உண்மையாக இருந்த மனுஷன். கர்த்தர் தனிப்பட்ட குடும்ப அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சில பலவீனங்கள் இருந்து தேவனால் கண்டிக்கப்பட்டு சீர்படுத்தப்பட்டார் என்பது உண்மைதான். ஆனால் கர்த்தர் என்று சொல்லும்போது கர்த்தரை ஆராதிப்பது, கர்த்தரை பின்பற்றுகிற காரியங்கள் வரும்போது அவர் உண்மையாக இருந்தார். வாசிக்கலாம். தன் தகப்பனுடைய தேவனை என்ன செஞ்சாராம்? தேடி இஸ்ரவேலை செய்யும்படி நடவாமல். பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்யும்படி நடக்கலை. இஸ்ரவேல் என்ன பண்ணலாம்? ஆமாம், ஒன்று என்ன பண்ணுவாங்க? கர்த்தரையும் பின்பற்றுவாங்க, பாகாலையும் பின்பற்றி கொண்டு இருந்தாங்க. இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உறுதியாக கர்த்தரையே தேடின ஒரு மனுஷன். சரி, அடுத்து அவருடைய கற்பனையின்படி, அப்போ கர்த்தர் என்ன கற்பனையில் கொடுத்தாரோ, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ, கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதன்படியே நடந்தா ஒரு மனுஷன். இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் இருக்கணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் அதனால் அப்படி சோத்திரம் தேவனுக்கு தாழ்மையில் ஆகும், கீழ்ப்படுதல் ஆகும், பயந்தும் தேவனை தேடியும் நடந்ததுனால சோத்திரம் என்ன நடந்ததுதான் வேதம் சொல்கிறது. கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை, பார்த்தீங்களா? அப்போ பாருங்க, நம்முடைய கையில் கர்த்தர் சோத்திரம் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் தடைப்படணும். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு கொடுத்துருக்கிற யோசபாத் கர்த்தர் கொடுத்தது ராஜ்யபாரம், அது தடைப்பட்டுச்சு. அப்படி சோத்திரம் உண்மையாக இல்லாதவங்களுடைய ராஜ்யம் தடைப்படாமல் போனதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் யாரை பார்க்கலாம்? சரி, நான் ஒரு மனுஷனை சொல்கிறேன். சோத்திரம் வசனத்தின்படி பார்த்தா சவுலை சொல்லலாம். சரி, வாசிக்கலாம். சரி, யூதா கோத்திரத்தை எல்லாரும் என்ன பண்ணாங்க? யோசபாத்துக்கு, பார்த்தீங்களா? சோத்திரம் கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பாங்க ஒரு பக்கம். ஆனால் இங்கே தான் வேதத்தில் பார்த்தா சோத்திரம் அது இன்னும் பார்த்தீங்கன்னா பிற ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், பலமுள்ள ராஜாக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, வருஷம் சோத்திர வெகுமதிகளை கொடுப்பாங்க. தங்கள் தேசத்தில் சோத்திர யூத ராஜாக்கள், இஸ்ரவேல் ராஜாக்கள் போரிட்டு சோத்திர தங்களை அழித்து போடாதபடிக்கு அவர்களுக்கு கப்பம் கட்டுவார்கள்னு சொல்லுவாங்க. சோத்திர அப்போ அப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்களாம். சொல்லப்பட்டிருக்கு, யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்து காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். பார்த்தீங்களா? அவனுக்கு ஐஸ்வர்யமும் அது பாருங்கள், யார் கொண்டு கொடுத்தது, யார் அதை அனுமதித்தது? கர்த்தரே. அல்லேலூயா. அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் எவ்வளோ இருந்துச்சா? ஆமாம், மிகுதியாக இருந்தது என்று யோசபாத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ராஜாக்களில், யூதா ராஜாக்களில் யோசபாத்து சோத்திரம், அதாவது யூதா ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும்போது யோசியா சோத்திரம். அடுத்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்,
எசேக்கியா இவங்கெல்லாம் சோத்திரம். அதே சமயத்தில் 12 கோத்திரத்தையும் ஆண்டவர்கள்னு கணக்கு வச்சா கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதில் முக்கியமான ராஜான்னு சொன்னால் தாவீது, அடுத்து சாலமோனை சொல்லலாம், சவுலை சொல்ல முடியாது. இப்போ அவங்க சவுலை குறித்து பார்க்கலாம். சோத்திரம். சவுல் என்ன செஞ்சார்? சாமுவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தையை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி நடந்தார். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அமலேக்கே நீ முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்லி சொல்கிறாரு? சாமுவேல்கிட்ட சொல்லி போய் சோத்திரம் சவுல்கிட்ட சொல்லி, ஆமாம் அமலேக்கை முறியடிக்கணும். அது என்ன, தேவனுடைய ஜனங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருந்தவங்க அந்த அமலேக்கிய கூட்டத்தார். அப்போ கர்த்தர் சோத்திரம் அப்படிப்பட்டதான ஜனங்களை என்ன பண்ணணும், இது பண்ணணும். ஏன்னா என்ன பண்ணுவோம், தனியாக அதாவது பயங்கரமான அவர்கள் அந்த அமலேக்கிய கூட்டத்தார் எப்படின்னா பயங்கரமான கொள்ளைக்காரர்கள், அதே சமயத்தில் பயங்கரமான கொடூர குணமுடையவர்கள். சோத்திரம். அது கைதிகள்லாம் பிடிச்சாங்களாம், சோத்திரம் என்ன பண்ணுவானுங்களாம், சித்திரவதை பண்ணி இது பண்ணுவானுங்களாம். சோத்திரம். ஆமாம், பல நாட்கள் வேதனைப்பட்டு சாகும்படியாக அவயங்களை வெட்டி கைகளை கால்களை அப்படிலாம் வெட்டி வச்சு உயிர் போகிற வரைக்கும் அப்படியே இது பண்ணுவாங்க. அப்படி கொடுமையான ஆட்கள்னு அவங்கள குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அமலேக்கியர். அப்போ அவர்களை அப்போ முற்றிலுமா அழிக்க சொன்னார். ஆனால் அதன்படி நடக்கலை. மேற்கொண்டு வர சோத்திரம் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலம் சொன்ன ஆலோசனையின்படி நடக்கலை. அது ஒன்று பார்த்தீங்கன்னா 40 வருஷம் தேசத்தை ஆண்டாலும் கூட ராஜ்யத்தினுடைய சோத்திரம் கர்த்தர், ராஜ்யத்தில் கர்த்தர் இல்லை. தாவீதுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கூட இருந்தார்னு இருக்கும். ஆனால் சவுலோட கர்த்தர் 2 வருஷத்துக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா சோத்திரம் கர்த்தர் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சவுலை விட்டு கர்த்தர் விலகினார். பொல்லாதாவி சவுலை அலக்களித்ததுன்னு இருக்குது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் யாரை நிரப்பிட்டார்? அப்புறம் தாவீதை நமக்கு தெரியும். தாவீதை என்ன பண்ணாங்க? சோத்திரம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இவனுடைய ஸ்தானத்தில் ராஜாவை உடனே தாவீது வரலேனாலும் கூட கர்த்தர் தாவீதை உருவாக்குறார். ஆண்டவர் உருவாக்கி அந்த ஸ்தானத்தில் பிற்பாடு கொண்டு வந்ததை பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:26 வாசிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 26. பார்த்தீங்களா? ஸோ அது என்ன பண்ண முடியும்? சாமுவேல் சவுலை பார்த்து என்னோட திரும்பி வரும் சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறார். திரும்பி வர்றது பெரிய காரியம் இல்லைப்பா. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளின பிற்பாடு அப்போ எனக்கு என்ன பேச்சு இருக்கு? நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய காரியங்களை செய்கிறேன். உன்னை அபிஷேகம் பண்ண சொன்னார் ராஜாவா, இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாங்க. சோத்திரம். ஆண்டவருக்கு அது பிரியமாக இருந்துச்சு. இல்லை, சரி இஸ்ரவேல் ஜனங்களை கேட்குறாங்களே, நான் ஆண்டவருடைய விருப்பம் என்ன? சோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவரே ராஜாவாக இருந்து நடத்தணும்னு சொல்லி விரும்பினார். அப்போ நீங்கள் விரும்புகிறீங்க, மற்ற ஜனங்களை போல் எங்களுக்கும் என்ன வேணும், ராஜா வேணும்னு கேட்டாங்க. சரி, இப்படி கேட்கறதுனால சரி அவங்க விருப்பப்படி ஒரு ராஜாவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சோத்திர சித்தை யார்கிட்ட வெளிப்பட்டது? கீசின் குமாரன் ஆகிய சவுல்கட்டத்தில். பென்யமீன் சின்ன கோத்திரத்திலேருந்து கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறதுல இஸ்ரவேலில் சின்ன கோத்திரம் இது தான், பென்யமீன் கோத்திரம் தான். அதுலேருந்து தேவன் கிருபையாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்தார். ஆனால் என்ன செஞ்சார்? 2 வருஷம் கொஞ்சம் பலப்பட்ட உடனே யாரையும் மதிக்கலை, கர்த்தருக்கும் கீழ்ப்படியலை. ஆமாம், சாமுவேல் தீர்க்கதரிசியையும் 7 நாள் காத்துன்னு சொல்கிறாரு. நீ அவசரப்பட வேணாம், 7 நாள் நான் வந்த பிறகு தான் நான் பழி செலுத்த வேண்டியது ஊழியக்காரர். இவர் நான் அதுக்குள்ளேயும் அவசரப்பட்டு வேற பழி செலுத்திட்டா. யார்? சவுல். பாரு, கர்த்தரும் கோவப்பட்டார். சாமுவேலுக்கும் வருத்தம் உண்டாயிற்று. அதான் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து நீர் இஸ்ரவேலின் ராஜாவாக இராதபடிக்க கர்த்தர் உண்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றான். சோத்திரம். ஆனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுல் 40 வருஷம் ஆட்சி பண்ணாலும், அடுத்து 38 வருஷம் ஆட்சி பண்ணாலும் கர்த்தர் யாரோடு இல்லை? சவுலோடு இல்லை. பார்த்தீங்களா? கர்த்தர் இல்லாத ஒரு ராஜ்யம் நடத்தி என்ன பிரச்சனை? அவருடைய ஜனங்களை ஆளும்படியாக அவர் வச்சிருக்கிறாரு. ஆனால் சோத்திரம் எவ்வளோ காலம்? 40 வருஷம் தாவீது. சோத்திரம் 7 வருஷம் யூதாவின் மேலும்
33 வருஷம் இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேல் ராஜாவாக இருந்தது சொல்லும்போது சோத்திரம் தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே வாசித்த பார்த்தீங்களா, யோசபாத்தோட கர்த்தர். இந்த சாட்சியாக நமக்கு வேணும். கர்த்தர் நம்மோடு இருக்கணும், நம்ம குடும்பத்தோடு இருக்கணும், உங்களோடு இருக்கணும், உங்கள் பிள்ளைகளோடு இருக்கணும், சந்ததிகளோடு இருக்கணும், என்னோட குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளோடு இருக்கணும். ஹல்லேலூயா. ஊழியத்தோடு இருக்கணும், சபையோடு இருக்கணும், ஊழியக்கார குடும்பத்து பிள்ளையோட சந்ததியோட, விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளோடு கூட கர்த்தர் இருப்பாராக. ஹல்லேலூயா. ஆமாம், அவர் இல்லாமல் நமக்கு ஒரு மேன்மையே இல்லை, நமக்கு ஒரு உயர்வே இல்லை. ஸ்தோத்திரம். சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் வாழ்க்கை நமக்கு அவசியம். கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. அதனால தான் ஆராதனை வேலையில் பாடல் பாடி ஆராதிக்கிற முதல் ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதிக்கிறது இருக்குது. அந்த நேரத்திலே வந்துருங்கன்னு சொல்கிறது. ஏன்னா ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துறது தேவன் அதிகமாக விரும்புகிறார். பரலோகத்தில் திரள் கூட்ட தூதர்கள் கர்த்தரை ஆராதித்தாலும் கர்த்தருக்கு என்ன அதிகமான விருப்பம்? கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள், அவருடைய சாயலாக ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் அவரை ஆராதிப்பதில் தான் அதிகமாக ஆண்டவர் பிரியப்படுறார். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய நாமம் தடிக்கப்பட்ட பிள்ளைகள், அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், நாம் கர்த்தரை ஆராதிப்பதில் தான் தூதர்களுடைய ஆராதனையை காட்டிலும் ஆண்டவருடைய நம்முடைய ஆராதனை மேலே பிரியமாக இருக்கிறாராம். ஹல்லேலூயா. அதை குறித்து சொல்லும்போது வேதத்தில் பாருங்கள், நம்முடைய ஆராதனை உற்று பார்க்க தேவதூதர்கள் எப்படி இருக்காங்களாம்? ஆசையாக இருக்காங்களாம். பேதுரு புஸ்தகத்தெல்லாம் இருக்குது பாருங்கள், வாசிக்கலாம். அந்த வசனம் போடலாம். ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே வெளியாக்கப்பட்டது இந்த அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. பார்த்தீங்களா, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய சபை ஆராதனை, ஸ்தோத்திரம், நம்முடைய ஜெபங்கள், ஸ்தோத்திரம், நீங்கள் தேவ செய்தியை நாம் தியானிக்கிறது, இதெல்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் பரலோகம் உற்று பார்க்கிறது. இப்படி சொல்லப்போனால் ஸ்தோத்திர தேவதூதர்கள் உற்று பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவர்கள் கர்த்தர் இரவும் பகல் ஆராதிக்கிறாங்க. தூதர்கள் எத்தனை லட்சங்கள்னு தெரியாது நமக்கு, பல ஆயிரங்கள் சொல்லி சில இடத்துல இருக்குது இல்லையா? தூதர்கள் ஆயிரமான தூதர்கள் அப்படின்னு இருக்குது, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ எண்ணிக்கை நமக்கு தெரியல, ஆனாலும் கூட அவ்வளோ கூட்டம் இருந்த கர்த்தரை பரலோகத்தில் ஆராதித்தாலோ கர்த்தர் அவரால் மீட்டு கொண்ட ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், புதிய ஏற்பாட்டு சபையாருடைய ஆராதனையில், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுடைய ஆராதனையில் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை மறந்துடாதீங்க எப்போதும். அதனால் ஆராதனையில் நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கணும். அதே போல் வீடுகளில் ஆராதித்து தேவ மகிமை நம்ம வீடையும் நிரப்பணும். நம்ம இங்கே ஆராதிக்கும்போது தேவ மகிமை நம்மையும் நிரப்போம். அதே சமயத்தில் வீட்டிலையும் நம்ம தேவ மகிமை நிரப்பணும். ஸ்தோத்திரம். அதில் நம்ம கவனம் செலுத்துறோம். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13-14 வசனம் நமக்கு தெரிஞ்ச. அப்போ குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாளில் நம்ம ஆராதிக்கும் போது எப்படி கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் இருக்குன்னு மறந்துடக்கூடாது. கடைசி ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனங்கள் 13-14. என் பரிசுத்த நாளாகிய என்ன சொல்ல, உனக்கு இஷ்டமானதை நீ செய்யாத. பார்த்தீங்களா, வேதம் சொல்லுகிற இஷ்டமானபடி என்ன பண்ணியாப்பா நீ செய்யக்கூடாது. அடுத்து கர்த்தர் சொல்கிறார், உன் மகனே மகளே உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நீ என்ன செய்யாத, நடக்காத. ஆமாம், சொல்லப்பட்டிருக்கு, உனக்கு இஷ்டமானதை நீ என்ன செய்யாத, செய்யாமலும். பாருங்க, ஸ்தோத்திரம். வந்தீங்களா, ரொம்ப ஒரு எவ்வளோ காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது கர்த்தருக்கென்று இந்த நாளை நம்ம ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கணும். பழைய ஏற்பாட்டில் சனிக்கிழமை அவங்களுக்கு, நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை. உன் சொந்த பேச்சு பேசாமல் இருந்து ஓய்வு நாளை என்ன செய்யணுமா, மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் என்ன செய்யணுமா, மகிழும் நாளுன்னு சொல்லி அதை என்ன செய்யணுமா, அது மகிமையாக எண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையாக எண்ண வேண்டும். கர்த்தர் சோதரர் அப்படி எண்ணினால் என்ன நடக்குமா?
கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் என்ன செய்வேன்? உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை என்ன சொல்லிட்டு பார்த்தீங்களா? அப்போ கர்த்தர் 14 வசனத்தில் இப்படி கர்த்தருடைய நாளை சரியான விதத்தில் நாம் சோத்திரம் ஆராதனைக்கு வந்து ஆராதித்து சோத்திரம் தேவனுக்கு சமூகத்தில் நாம் மகிழ்ந்திருந்தால், கர்த்தர் சும்மா ஆராதித்து அவரோடு கூட நாம் உறவாடினால் என்ன நடக்கும்? கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்போம். ரெண்டாவது என்ன நடக்குமா? பூமியின் உயர்ந்த இடங்களில் நம்ம ஏறி இருக்க பண்ணுவாராம். பார்த்தீங்களா? சோத்திரம். அடுத்து என்ன சொல்கிறது? உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு, இதை நீங்கள் இஸ்ரவேலுக்கு இந்த வாக்குத்தத்தம் உரியது முக்கியமாக. அதே சமயத்தில் நாமும் ஆபிரகாமினுடைய சந்ததியாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக நமக்கும் உண்டாகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இதில் நம்ம கவனம் செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2வது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் போது என்ன நடக்குமா? கர்த்தர் பாருங்க, சிறியவர்களாய் நான் இருந்தாலும் வேதம் சொல்கிறார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து என்ன செய்வாராம்? எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே பூச்சக்கரத்தை வைத்தார். பார்த்தீங்களா? சோத்திரம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அவர் என்ன செய்கிறார்? இப்படி ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் புழுதியிலிருந்து எடுத்து, எளியவர்களாக இருந்தாலும் குப்பையிலிருந்து என்ன செய்வாராம்? என்னை உங்களை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. அடுத்து என்ன செய்வார்னா, அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் பெரிய ஆட்களோடு கூட உட்கார முடியான அந்த பாக்கியத்தை கொடுப்பாராம். அடுத்து மகிமையுள்ள பார்த்தீங்களா சுதந்திரிக்கம் பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனம். சோத்திரம். பூமியிலையும் உயர்வு, அதே சமயத்தில் மகிமையுள்ள சிங்காசனமாகிய பரலோகத்தில் வேதம் சொல்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொள்கிறன் எவனும் நான் ஜெயம் பெற்றது போல அவனும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் வாசிக்கிறோம். சரி. ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனம் நான் ஜெயங்கொண்டு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆண்டவர் ஜெயங்கொண்டு பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. ஆமாம், ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ, எவன்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நம்ம பன்மையில் நம்ம சொல்லணும். எவர்களோ, அது ஆண்பாலையும் பெண்பாலரையும் சேரும். ஜெயங்கொள்ளுகிறவர்கள் எவர்களோ அவர்களோ அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தபடிக்கு என்ன செய்வாரா? அருள் செய்வார். அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்கியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோத்திரம் 5வது இன்னும் 2 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு கொடுக்கும் வாழ்க்கை அவசியம். கர்த்தருக்கென்று உற்சாகமாக சோத்திரம் கொடுத்து ஊழியத்தை தாங்குவது மேன்மையான உயர்வுகளுக்குள்ளாக நடத்தும். அதே போல் அப்படி கொடுக்கும்போது அது என்னதுன்னா, நாம் தேவனை கனப்படுத்துகிறோம் என்று வேதம் சொல்கிறது. காணிக்கை மூலமாக கர்த்தரை நாம் அவரை கனப்படுத்துகிறோம். சோத்திரம். அவருடைய ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது. சபையின் தேவைகள் சந்திக்கப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். சோத்திரம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பொருளாலும் என்ன செய்யும்? கர்த்தரை என்ன செய்ய? கர்த்தரை கனம் பண்ணுகிறதுங்க. நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை தேசமாக கொடுக்குறீங்களே கர்த்தருடைய பிள்ளைங்க, அது நீங்கள் செலுத்தும் போது கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறீங்க. அது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய பிரமாணம். அது அப்போ உன் பொருளாலும், இப்போ என்ன சொல்லப்படுது? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பணனாலும் என்ன செய்யணுமா? கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். சோத்திரம். சரி, கனம் பண்ணுன்னு வேதம் சொல்லுகிற. அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 10ஆம் வசனம். அப்படி நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும்போது, கர்த்தருக்கு கொடுக்கறது கர்த்தரை கனம் பண்ணுகிறது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதுன்னு வேதத்தில் இருக்குது. அது ஒரு ஊழியம். கர்த்தர் கொடுக்கறதும் ஒரு ஊழியம்தான். சோத்திரம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும்,
உன் ஆலைகளில் திராட்சரசம் என்ன செய்யும்? பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ ஆசீர்வாதம் கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது தான் நமக்கு கர்த்தர் கொடுக்குறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது லூக்கா 6:38 சொல்லுங்க. நல்ல அருமையான ஆலோசனை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆமாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் கொடுத்த அளவில் இல்லை, கூட உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படும் சொல்கிறார். கொடுக்கப்படும். எப்படி சொல்கிறாரு? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி, அதான் நிறைய கூடுதலாக கொடுக்கறது கர்த்தர். அப்போ கர்த்தருக்கென்று நம்ம கொடுத்து சோத்திரம், அதை தேவன் ஆசீர்வதித்து என்ன பண்ணுவார்? நமக்கு திருப்பி கொடுப்பார். கைகளின் பிரயாசங்களில் குறிப்பாக உழைப்பு, உங்களுடைய பிரயாசம், இதை ஆசீர்வதித்து கர்த்தருக்கென்று நீங்கள் அதில் உண்மையாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கென்று கொடுக்கும்போது உண்மையாக இருக்கிறீங்க. அந்த உண்மையாக இருக்கிறவங்க வேதம் சொல்லு, உண்மையுள்ளவர்களை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிப்பார் என்ற வசனத்தின்படியாக ஆசீர்வதிப்பது மட்டும் இல்லை, நமக்கு சோத்திரம் நீங்கள் காணிக்க கொடுத்த அளவில் இல்லை, அதுக்கு மேலாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மைக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்கள், நாம் நிறைவாய் சோத்திரம் குறிப்பாக பார்த்திங்களா, நாம் அதுக்கு தான் வேதம் சொல்கிறது, சோத்திரம் அதிக விதைக்கிறவன் அதிகமாக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல கர்த்தரும் பிரியமாக இருக்கிறார் என்று வேத வசனம் நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். அடுத்த ஒரு காரியங்களை சொல்லி முடிக்க ஜெபம் பண்ணலாம். அடுத்து சுறுசுறுப்பான வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவசியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாயினா எப்படி இருக்கணும்னா, நம்முடைய சரீரத்திலோ நம்முடைய மனதிலும் நல்ல உற்சாகத்தோடு கூட சோத்திரம் தேவன் கொடுத்துருக்கிற காலத்தில் தேவன் கொடுத்துருக்கிற பொறுப்பை, சோத்திர வேலையை, தொழிலை, வியாபாரத்தை உற்சாகமாக சுறுசுறுப்பாக செய்யணுமா? அல்லேலூயா. அப்போ தான் உயர்வு வரும்னு வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி காரியங்கள் இல்லை இல்லைங்களா? ஒருத்தருக்கு தொழில் இருக்கலாம், ஒரு தொழில் இருக்குது, ஒருத்தருக்கு வியாபாரம் இருக்குது, ஒருத்தருக்கு வேலை இருக்குது. சோத்திர பல விதத்தில் சோத்திர சிலருக்கு சொந்த தொழில் செய்வாங்க, சிலருக்கு இன்னொருத்தில் வேலை செய்வாங்க. எப்படி இருந்தாலும் நம்முடைய சொந்த காரியமோ வேலையோ எதுவாக இருந்தாலும் அதில் நான் சுறுசுறுப்பாக செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கருத்து வாசிக்கலாமே. நீதிமொழிகள் 10:4 வேலை செய்கிறவன் ஏழையாவான். பார்த்தீங்களா? ஆமாம், சோம்பர் கையால் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சுறுசுறுப்புள்ள கை தான் என்ன செய்யுமா? செல்வத்தை உண்டாகும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்ம எந்த ஒரு காரியம் நமக்கு உங்களுக்குன்னு கர்த்தர் ஒரு வச்சிருக்கிறாரோ அதை மனப்பூர்வமாக உற்சாகமாக சந்தோஷமாக செய்யணும். அல்லேலூயா. அப்போ செய்யும்போது உங்களுக்கு இது சுறுசுறுப்பு உண்டாகும். அப்போ சுறுசுறுப்புள்ளவன் அப்படிப்பட்ட ஒரு கை தான் செல்வத்தை என்ன உண்டாக்குமா? என்னதான் செல்வம், சோத்திர செல்வம், ஆசீர்வாதம் அப்படி அவர்களுக்கு தான் உண்டாகும்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதம் சொல்லுகிறத நம்ம கவனித்து பார்க்கணும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திர சுறுசுறுப்புள்ளவர்களாக நம்ம கைகளும் கால்களும் சுறுசுறுப்பாக செயல்படட்டும். அல்லேலூயா. அதே சமயத்தில் நம்மளோட மனசும் நல்ல சுறுசுறுப்பாக நல்ல ஒரு உற்சாகமாக இருந்துச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், சோத்திரம் நல்லா செயல்பட முடியும். அப்படி செயல்படும்போது நிச்சயமாக அப்போ தேவன் ஒன்று கர்த்தருக்காக செயல்படுகிறது, ஒரு ஊழியத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகப்பரமான வேலையில் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க கர்த்தருடைய ஊழியத்தில் கூட சுறுசுறுப்பாக வாஞ்சை உள்ளவங்க செயல்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே வேளையில் உலகப்புறமான காரியங்களில், உங்கள் பிழைப்பின் காரியங்களில் கர்த்தர் சோத்திரம் சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து தேவனுடைய காரியங்களில் நீங்கள் நாட்டமுடையவர்களாக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. சரி, அது ஒன்று நமக்கு தெரிஞ்ச இன்னொரு வசனம் சங்கீதம் 128:2. ஏன்னா அப்படி சுறுசுறுப்பாக நம்ம செயல்படும் போது என்ன நடக்குமா? கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் என்ன செய்வாரா? பாருங்களேன், கைகளின் பிரயாசத்தை என்ன செய்வாரா? ஆமாம், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை தான் நம்ம சாப்பிட முடியாது கர்த்தர் உதவி செய்கிறார். அப்போ பாருங்கள், ஊழியர்களுக்கு அந்த ஊழியத்தில் தான் என்னது சோத்திரம் சுவிசேஷ அறிவிப்பவர்களுக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஊழியத்தின் மூலமாக தேவன் சோத்திர ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் என்று இருக்கிறது. உங்களுக்கு சோத்திர
அந்த முழு நேர ஊழிய அழைப்பு இல்லை. ஆனால் சபையில் என்னாச்செல்லாம் பகுதி நேரம் உங்களால் முடிஞ்ச சபைக்கு ஊழியத்தில் உதவியாக இருக்கலாம். அதே போல் மற்ற கர்த்தர் சுவிசேஷம் அறிவிக்கிற, அது குறிப்பாக ட்ராக்ஸ் கொடுக்கறது, பல ஊழியங்கள் இருக்குது இல்லைங்களா? சோத்திரம். மீடியா ஊழியங்கள் செய்கிறோமே, அதில் நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்போடு நம்ம செய்கிறதில்ல. எப்படியாவது கர்த்தருடைய வார்த்தைகள் போகணும், சுவிசேஷம் அறிவிக்கப்படணுன்ற நோக்கத்தோடு நம்ம செய்கிறோம். அது கர்த்தர் பாருங்கள், கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும், அநேகருக்கு அது பிரயோஜனமாக வைக்கிறார். இது நமக்கு இந்த பூமியில் பலன் இல்லாதனாலும் பரலோகத்தில் நிச்சயமாக பலன் இருக்குது நம்ம முழு சபைக்கும். அல்லேலூயா. அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அப்போ உன் கைகளின் பிரயாசம் அது நம்ம குடும்பத்துக்கு செய்கிறது, அந்த நிச்சயமாக அதுக்குடைய பலனை நம்ம அனுபவிப்போம், நமக்கு உண்டு. அதான் சொல்லப்படுற உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு பாக்கியமும் நன்மையும் அப்போ அதன் மூலமாக உண்டாகும்படியாக செய்கிறார். அப்போ கர்த்தரே நமக்கு அதை ஏற்படுத்தி தருகிறார். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 6 காரியங்களை மறக்கக்கூடாது. பாவம் இல்லாத வாழ்க்கை, சோத்திரம், பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் ஆண்டவரே என்ன செய்கிறார்? நமக்கு கிறிஸ்து மூலமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டதிலிருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதிலிருந்து சோத்திரம், ஆண்டவருடைய கூட நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஆகிய ஞானஸ்தானம் எடுத்ததிலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருக்கென்று நாம் சாட்சியாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அடுத்து கர்த்தரை நம்புகிற வாழ்க்கை, சோத்திரம். 3வது தாழ்மையுள்ள கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்கிறார். கர்த்தருக்கு கொடுக்கும் வாழ்க்கையானது நமக்கு கர்த்தரை சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தரும் மேன்மையான உயர்வுகளுக்கு நேராக வழிநடத்துகிறது. நாம் சுறுசுறுப்பாக நாம் சோத்திர குடும்ப காரியங்களிலோ கர்த்தர் சோத்திரம் தேவனுடைய காரியங்களிலும் செயல்படும் போது கர்த்தர் மேன்மையான உயர்வுகளை நிச்சயமாக தருவார். எழுந்திருப்போமா? எழுந்திருந்து ஜெபம் பண்ணி முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் நல்லா சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி முடிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தரும் மேன்மையான உயர்வுகளை குறித்து இந்த நாளில் தியானித்தோம். பாவம் இல்லாத வாழ்க்கை, கிறிஸ்து மூலமாய் பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆண்டவராய் இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டிய பலன் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். கர்த்தர் சோத்திரம். ஏனென்றால் சோத்திரம் தேவனுடைய வித்து அவர்களுக்குள் தரித்திருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வித்தாகிய தேவனுடைய வசனம் நமக்குள் தரித்திருக்கிறபடினாலே நாம் பாவம் செய்யாதபடிக்கு வாழக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சோத்திரம். அப்படியாக வாழத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து நடத்துவீராக. கர்த்தாவே உமக்கு சோத்திரம். கர்த்தரை நம்புகிற வாழ்க்கை, கர்த்தாவே சோத்திரம். வேதம் சொல்கிறது நீதிமொழி 28:25 கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்பி ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தாவீது சொல்கிறது போல, கர்த்தர் என் ஆத்மா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லா தேவைக்கும் கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. நாம் நம்புகிறது அவராலே கிடைக்கும், நமக்கு அவராலே நமக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தாழ்மையுள்ள கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் நமக்கு கிருபை செய்கிறார். சோத்திரம், சோத்திரம். நீதிமொழி 22:4 தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தர் 2:17 யோசபா தேவனை தேடி அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தான், ஐஸ்வரியம் கனமும் அவனுக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டா. 1 சாமுவேல் 15:26 கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சவுலை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய சோத்திரம் உண்டாகட்டும். சாமுவேலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில் தேவனுடைய சித்தத்தின்படி செயல்படாதனால அவன் ராஜ்யத்தை இழந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே சோத்திரம் நாம் கீழ்ப்படியும் போது, சோத்திர தேவன் தாழ்மையாக நம்ம செயல்படும் போது நம்மளுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுகிறது. கர்த்தர் தரும் மேன்மையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சோத்திரம் என்று பார்க்க கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்தும் வாழ்க்கை நமக்கு அவசியம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளில் கர்த்தரை ஆராதித்து அவரை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் மட்டுமில்ல 1 சாமுவேல் 2:8 கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடு அவர்களை உட்கார வைக்கிறார், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கை செய்கிறார் சொல்லப்பட்ட பிரகாரமாக இப்படிப்பட்ட பாக்கியங்களை நமக்கு இருக்கிறபடியினாலே கர்த்தரை ஆராதிப்பதில் நாம் கவனம் செலுத்துவோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தரை தேடுகிறதுல உண்மையாக இருப்போம். அடுத்தது கர்த்தருக்கு கொடுக்க வாழ்க்கை நமக்கு கர்த்தர் சோத்திரம்
ஸ்தோத்திரம் உண்டாகும் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. கர்த்தர் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக நம்ம கர்த்தருக்கு கொடுத்து கர்த்தரிடத்தில் பல இன்னும் அநேக நன்மைகள் அதிகமாக நம்ம அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தரும் மேன்மையான வேர்வலை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சுறுசுறுப்பான வாழ்க்கையானது நம்மை கர்த்தர் ஸ்தோத்திரம் நல்ல சுறுசுறுப்பு கையோ செல்வத்தை உண்டாக்குன்னு சொல்லப்பட்ட பிரகாரமாக கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய கைகள் சுறுசுறுப்புள்ள கைகளாக, சுறுசுறுப்பாய் செயல்பட கால்களாக, சுறுசுறுப்பான நல்ல உற்சாக மனது நமக்கு இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை விசேஷமாக நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். குடும்பத்துக்காக செயல்பட, தேவனுக்காக செயல்பட பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய உதவி செய்வார். சங்கீதம் 128 2ஆம் வசனத்தின்படி உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கின்ற வசனத்தின்படியாக கர்த்தர் நம்மை ஆசீர்வாதத்தை உயர்த்துவாராக. கர்த்தர் அந்த வார்த்தை முடி வசனத்தின்படி எங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்து நம்முடைய தேவக்காக நன்றி. தொடர்ந்து நடத்தும் ஜபங்களும் பதில் தாரும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் வருவது மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் சந்தோஷமும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில் வெளிப்படும் மட்டும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு என்னென்னைக்கு இருப்பதாக. லேலுயா லேலுயா லே